திருச்சிற்றம்பலம். மெய்யடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். காலையிலே எழுந்து நற்சிந்தனைகளோடு எழுங்கள். நல்ல அறிவார்ந்த அருளாளர்களுடைய அருளுரைகளை கேட்டு மகிழுங்கள். நல்ல அறிவார்ந்த சொற்களையே பேசுங்கள், நன்றாக பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள். உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும், நல்லதே நடக்கும். திருச்சிற்றம்பலம். அன்னம்பேலிக்கும் ஜில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருள்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு மனம் வழி மெய்களாலே வணங்கி அடியேன் இன்று திருமாகரல் என்னும் திருத்தலத்தினை பற்றி நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, திருமாகரல் என்னும் திருத்தலமானது காஞ்சிபுரத்துக்கு தெற்கே 20 கிலோமீட்டர் தூரத்திலே உள்ளது. இது தொண்டை நாட்டு தலங்களிலே இது ஒன்று. இது 7வது திருத்தலம். பிள்ளையார் கொய்யா பிள்ளையார். இறைவருடைய திருப்பெயர் அடைக்கலம் காத்த நாதர். அடைக்கலம் காத்த நாதர். அகத்தீஸ்வரர். இறைவனுடைய திருப்பெயர் புவன நாயகி. புவனம் உலக நாயகி, லோக நாயகின்னு சொல்கிறோம்ல, அது புவன நாயகி. தீர்த்தம் ஒன்று அக்னி தீர்த்தம். இது கோயிலுக்கு அக்னி மூலையிலே இருக்கிறது. இதில் நீராடி இந்த அகத்தீஸ்வரரை வணங்கினால் யமலோக பயமே இருக்காது. அது என்ன யமலோகம்? யாருக்கு தெரியும்? அந்த யமலோகம்னு ஒன்று இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த யமலோக பயமே நீங்கி எங்கே வாழலாம்? சிவலோகத்தில் வாழலாம் என்று கருத்துப்பட வடமொழியிலே ஒரு சுலோகம் உள்ளது. 2வது தீர்த்தம் சேயாறு. இந்த திருத்தலத்தினுடைய தெற்கிலே ஓடுகிறது சேயாறு. இந்த தலத்திலே சோமவார தரிசனம் விசேஷம். திங்கட்கிழமையில் போய் தரிசனம் பண்ணால் ரொம்ப சிறப்பு. பிள்ளைப்பேறு இல்லாதவர்கள் இந்த கோயிலை உடலாலே வலம் வருதல் அங்க பிரதர்சனம். அப்படி வலம் வந்தால் பிள்ளைப்பேற்றை அடையலாம் என்று சொல்லுகிறார்கள். இந்த திருத்தலத்தை தேவேந்திரன் வழிபட்டிருக்கிறார். தேவேந்திரன் இறைவனுடைய திருமேனி அப்படியே உடும்பை போல இருக்கிறது. திருமாகரல் உடம்பை போல. இதற்கு ஞானசம்பந்தர் பதிகம் ஒன்று இருக்கிறது. இதற்கு ஆளுடையார் திரு அகத்தீச்சரமுடையார், திருமாகரலுடைய நாயனார், திரு அகத்தீச்சரமுடைய நாயனார் என்ற பெயரெல்லாம் பெருமானுக்கு குறிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு அருமையான திருத்தலம் திருமாகரல். திருவொத்தூரிலே ஆண்பனையை பெண்பனையாக்கி சிவத்திலே கூட்டி அருளிய சொன்பை வேந்தர் பல பதிகளை எல்லாம் போற்றிய பின் மங்கை பாகர் அமர்ந்தருளும் மாகரலை
வணங்கி பாடியது இந்த பதிகம். 3ஆம் திருமுறை திருமாகரல் 72வது பதிகம். இந்த பதிகத்துக்களை விளக்கம் தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோமே. இந்த பாடலை ஐயா ஒளியரசு ஐயா அவர்கள் நாள்தோறும் இந்த பாடலையும் போட்டு பாடலுக்கான பொருளையும் போடுகிறார்கள். அடியேன் அவருடைய அன்பு கட்டளையின்படி யானும் அடியேனும் இந்த பொருளை கூறி வருகிறேன். பாடலை முதலில் நாம் காண்போம். காலையோடு துந்திபிகள் சங்கு குழல் யாழ் முழவு காமருவு சீர் மாலை வழிபாடு செய்து மாதவர்கள் ஏற்றி மகிழ் மாகரல் உளான் தோலை உடைய பேணி அதன் மேல் ஓர் சுடர் நாகம் அசையா அழகிதா பாலையென நீரு புனைவான் அடியை ஏத்த வினை பறையும் உடனே. பறையுதன நீங்குதல் என்று பொருள். துந்துபி என்று ஒரு வாத்தியம். சங்கு, குழல், யாழ், முழவு இவையெல்லாம் வாத்தியங்கள். இவையெல்லாம் ஒலிக்கின்றன. காலையிலும் மாலையிலும் வழிபாடு செய்கிறார்கள். காலையிலும் மாலையிலும் வழிபாடு, காலை வழிபாடு மாலை வழிபாடு முனிவர்கள் போற்றி வணங்க மகிழ்வோடு சிவபெருமான் திருமாகரல் என்னும் திருத்தலத்திலே வீற்றிருந்து அருளுகிறார். அப்பெருமான் தோலாடையை விரும்பி